இப்போ இந்த தொழிலை வந்து கத்துக்கணும் அப்படின்னா புதுசா ஒருத்தவங்க உள்ள வராங்கன்னா உடனே கத்துக்க முடியாது. அது தேய்க்கிற மிஷின் இருக்குல்லங்க, கொஞ்சம் அமுத்தி தேய்ச்சா டியூப் கிழிஞ்சிடும். இப்ப நின்று பார்க்கணும், அதை பண்ணி இதை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் பழக்கணும். மினிமம் ஒரு மாசம் பழகிட்டா ஜம்முன்னு எங்க போனா வேலை செய்யலாம். 15 நாளுங்கிறதுல அது அரை உரை வேலை சொல்லி கொடுத்தோன்னு கேட்ட பேராயிரும். ஒரு மாசம் பழகிட்டா இந்தியா ஃபுல்லா வேலை செய்யலாம். என்ன வெளியே பண்ணா 500 ரூபா, மொத்தமா 150 ரூபாய் பண்ணிக்கிறோம். எது இந்த டயருங்களா? 150 பெருகிட்டு போறாங்க உள்ள நிக்குது வண்டி. 150 ரூபாய் பண்ணிக்கிறோம். பஞ்சர் போட்டா ஒரு 200 ரூபா. ஆணி முள்ளு இது ஏதாவது இருக்கா வெளியே வாங்க 150. நாங்க ஒரு 70 ரூபா 80 ரூபா வாங்குவோம். அதே பஸ்ஸா இருந்தாலும் ஒரு 200 ரூபா, காரா இருந்தாலும் ஒரு 150 ரூபா கழட்டி மாட்டோம். இதெல்லாம் கம்மி தான். அதிகமாலாம் பண்ணா முன்னாடி கை நல்லா இருக்காது. அது சாபத்திய நல்ல விதமா இருக்கும். எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபேமிலியோட இருக்கும். அருமுசாமி கம்பெனியில இருந்தாங்க. அவருடைய ரிலேஷன் தாங்க அவங்க ரிலேஷன். இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் 2 லட்சம் ரூபா. 2 லட்சம் ரூபா. மிஷின் வராதுக்கு முன்னாடி இந்த எட்ஜ் அமுத்துறது அமுதுக்கு. இப்போ வந்து லேட்டஸ்ட் மிஷின் வந்துருச்சுங்க. அப்படி வச்சு அமுச்சு விட்டு கழட்டி கொடுத்துரும். வீல் கழட்டுற மிஷின், கார் வீல் கழட்டுற மாதிரி, பிக்கப் காரு பைக்கு அனைத்துமே கழட்டிக்கலாம். எல்லாமே கழட்டிக்கலாம். ஆமா, லாரி மட்டும் அது 2 டன் ஜாக்கி. ஆமா, அந்த கார்களுக்கு பிக்கப்புகளுக்கு அல்லது சில வண்டிகளுக்கு, சின்ன வண்டிகளுக்கு வந்து எட்ஜி எடுக்கிற மிஷின். முதல்ல சுத்தியில் அடிச்சுட்டு இருந்தோம், இப்ப அப்படி தேவையில்லைங்க. பாருங்க, இப்படி அடிச்சு ஒரு அடி அடிச்சா அப்படி இறங்கிக்கும். அவ்வளவுதான், அது அப்படியே இறங்கிக்கும். உடல் வந்து ரொம்ப வலுவா இருந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும். கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் போட்ட முடியாது. வீட்டுல 2 வீட்டுல வீடு வீட்டுல கிடையாது. டீ சாப்பிடுவோம், டிவி தலை எல்லாம் பண்ணுவோம். கடைசியில் நோடாமியா நம்ம பூலன்கன் தான் அது வந்து பிரச்சனை. இது வீல் கழட்டு மிஷின். ஜேசிபில இருந்து லாரி வரைக்கும் அனைத்துமே பாக்ஸ் மாத்தி கழட்டிக்கலாம். இது 30 சைஸ், 33, 32, 28, 24, 27 இதுலயே போட்டு கழட்டிக்கலாம். இது வந்து இது கம்பல்சரிங்க. வண்டி வாங்கி இருக்குதுங்க, நடமாடும் பஞ்சர் கிடைக்கு. 10 கிலோமீட்டருக்குள்ள சுத்தி போகலாம். அதுவும் போறீங்க. ஆமா, இதே வண்டியில பின்னாடி ஒரு 7.5 HP கம்பல்சர். 7.5 HP. ஓ, பயங்கரமா இருக்குங்களே. ஹை பவர். எப்படிங்க 7.5 HP னா ஹை பவர் போர் மோட்டர். 500 அடியா இருந்தாலும் தனி மேல வரும். அந்த மாதிரி. இப்போ நடமாடும் பஞ்சர் கடைனா என்னென்ன வண்டிகளுக்கு நீங்க போய் பஞ்சர் போடுவீங்க? எமர்ஜென்சி ஒரு பைக் இருந்தாலும் அந்த நேரத்தில் போட்டு கொடுத்துருவாங்க. நம்மள தேடி வந்தாச்சே போட்டு கொடுத்துருவாங்க. அதிகமாக பண்ண முடியாது. அது தப்பு வந்து கெட்ட பேர் வரக்கூடாது. உங்க அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க ஐயா உங்களை. சைக்கிளுக்கு போடுவீங்களா ஐயா? சைக்கிள் போடுவாங்க, நாங்க போட மாட்டோம். எங்க லிவர்ல போட்டா ரொம்ப டயர் போயிடுது. நாங்களும் மவுத் ஆல்ரெடி மோல்டிங் போட்டு தனியா நீங்க அதுவும் வச்சிருக்கீங்க. ஐயோ, சாதாரண ஆள் இல்லைங்கய்யா நீங்க. அதுவும் போடுவோம். பணக்காரர் ஐயா நீங்க. இது வந்து டியூப் தேய்க்கிறது. அதுக்கு இந்த அழுக்கெல்லாம் எடுக்கணும், தெரியுதா? அதுக்கு மேல சொல்யூஷன் போட்டு அந்த ஸ்டிக்கர் ஓட்டணும். லாரிக்கு வந்ததுன்னா ஆர்டினரி 120, 40. உள்ள வந்தா 2 வீலர், வெளியே போனா லாரி. இந்த ரோடு வந்து எங்க போகுதுங்க? இது வந்து திரும்ப ஊட்டி போகுதுங்க. இது எங்க போகுதுங்க? இது சத்தி ஈரோடு வரைக்கும் போகுது. இது எங்க போகுதுங்க? அது கதோட்டு மல்லி லோக்கல் அது அங்கதான் சென்னை வருங்க, போய் சுத்தி வளைச்சி வரும். எல்லா இளைஞர்களும் கத்துக்க வேண்டிய ஒரு தொழில். ஆமா, இல்லைங்களா? அதுக்காக யாரும் கத்துக்க மாட்டாங்க. நாங்க அப்படி பண்ண முடியாது. 30 வருஷம் எடுத்துட்டு இருக்கோம். வெளியே போட்டா 150 ரூபாய் வைப்பாங்க. நாங்க போட்டா ஒரு 80 ரூபாய் 70 ரூபாய்க்குள்ள வாய்ப்பு. ரொம்ப குறைவா இருக்குங்க. கம்மியா பண்ணிக்குவோம். பாவம் மக்கள் பண்ணிட்டு போட்டு அப்படிங்க. எல்லா வண்டிக்கும் அப்படிதான் வருவோம். பரவாயில்லையா, நல்ல மனசுங்க உங்களுக்கு. நம்ம 2 வீலர் மற்றும் 4 வீலர் வண்டி ஓட்டும் போது திடீர்னு பாத்தீங்கன்னா பஞ்சர் ஏற்பட்டுரும். அந்த பஞ்சர் வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஒட்டணும், அதே சமயம் வந்து அந்த பஞ்சர் கடையை வந்து எப்படி நடத்துறாங்க, அந்த தொழிலை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறாங்க. ஐயா வணக்கங்க. உங்க பேரு, உங்களை பற்றி ஒரு அறிமுகம். டி மனோகரன், தொப்பம்பாளையம் பஞ்சாயத்து 4 ரோடு. திடீர்னு பஞ்சாயத்து வந்துட்டாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி கூட நிறுத்தி ஜாக்கியை வச்சு எல்லா இடத்துல அதிகமாக வாங்குவாங்க. நம்ம மினிமம் ரேட்டு ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்குள்ள அளவாக வாங்கிக்கிறோம். கிறிஸ்டல் வண்டி வந்ததுன்னா ஒரு 200, 250 இப்படி தான் வாங்குவோம் இந்த ஏரியாவில். அதான் வெளியூர் வண்டி வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எதை போச்சோ, டியூப் போச்சா, ஃப்ளாப் போச்சா, ஒரு 100-50 சேர்த்து போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான கூலியும் பற்றி வாங்கிக்குவோம். ஒரு 30 வருஷம் எடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு வயசுங்க? எனக்கு 65 ஆச்சு. 2 வீலர்ல தான் நான் வந்தேன். இப்போ 2 வீலர்ல வந்து நான் வண்டி வந்து பஞ்சர் ஆயிருச்சுன்னா உங்ககிட்ட விடலாமா? தாராளமா விடலாம். வெளியே போட்டா 150 ரூபாய் வைப்பாங்க. நாங்க போட்டா ஒரு 80 ரூபாய் 70 ரூபாய்க்குள்ள வாய்ப்பு. ரொம்ப குறைவா இருக்குங்க. கம்மியா பண்ணிக்குவோம். பாவம் மக்கள் பண்ணிட்டு போட்டு அப்படிங்க. எல்லா வண்டிக்கும் அப்படிதான் வருவோம். பரவாயில்லையா, நல்ல மனசுங்க உங்களுக்கு. இந்த டயர்ல பண்ண வெளியே பண்ணா 500 ரூபா, மொத்தமா 150 ரூபாய் பண்ணிக்கிறோம். எது இந்த டயருங்களா?
150. ஓ அது 11க்கு 1120. என்ன வண்டியோட டயர்? டிப்பர், பெரிய டிப்பர், அங்க உள்ள நிக்குது வண்டி, பெருசு வண்டி. வெளியே பண்ண 500, நாம 150 பண்ணிக்கிறோம். பஞ்சர் போட்டா ஒரு 200 ரூபா, அதோட சரி. அதிகமா போட்டோம். இப்போ 2 வீலர் பஞ்சர் போடுறதுன்னா என்ன அல்லது கீழே கழட்டி பண்ணுவோம். கிளியரும் ஆணி முள்ளு இது ஏதாவது இருக்கா போட்டு டியூப் நல்லா போ, நல்லா இல்ல டியூப் வாங்கிடுவோம். மாற்றி போட்டு கொடுத்து ஒரு 300 ரூபா, 300 விட்டா ஒரு 50 350 அவ்வளோ கொடுத்துருவோம். இந்த டியூப்லெஸ் இருந்தா அப்படியே காற்ற பிடிச்சி சோப் தண்ணி அடிச்சு விட்டு அது பேஸ்ட் இருக்கு ஒரு குத்தி ஒரு 70 ரூபா வாங்குவோம். வெளியே வாங்கினா 150, நாங்கள் ஒரு 70 ரூபா 80 ரூபா வாங்குவோம். பண்ணி கொடுத்துருவீங்க. அதே பஸ்ஸாக இருந்ததுன்னா 200 ரூபா. சரிங்க. காராக இருந்ததும் 150 ரூபா கழட்டி மாட்டேது. இந்த ரேஸ் தான் வரும், இதெல்லாம் கம்மி தான். அதிகமாக பண்ணா பின்னாடி கை நல்லா இருக்காது, சாபத்தீராது. பரவாயில்ல, வேண்டாங்க. நிலைமை நல்ல விதமா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபேமிலியோட இருக்கும். எப்படி கத்துக்கிட்டீங்க இந்த தொழில? நான் ஆறுமுகசாமி கம்பெனியில் இருந்தேன். நகர் கம்பெனி செஞ்சு ஆறுமுகசாமி. ஓ புரியுது புரியுது. எவ்வளவு பெரிய ஆள் அவரு. அவங்க அவருடைய ரிலேஷன் தாங்க, அவங்க சமுதாய சங்க ரிலேஷன். இந்த ஊர் தான் சகாப்பாடி, அவங்க ரிலேஷன். நம்ம அசிஸ்டன்ட் ஐயா. அதனால அவரு கம்பெனியில ஒரு 3 வருஷம் இருந்தேன். அதுக்கப்புறம் வெளியே வாடகைக்கு இடம் போச்சு. சரிங்க. 30 வருஷம் தொழில். பையனுக்கு டெய்லி சம்பளம் எவ்வளோங்க? டெய்லி 700 rupees. 700 ரூபா இருந்தாலும் இல்லைனாலும் வருஷத்துக்கு ஒரு டைம் ஏற்றிக்கிறது. பரவாயில்லைங்க. அது மாதிரி அளவா பண்ணிக்கணும். 2 பேர். ஒரு நாளைக்கு எத்தனை வண்டிகள் நம்ம கிட்ட வருங்க? கணக்கில் சார், ஒரு நாளைக்கு 5 வண்டி வந்தாலும் வரும், 2 வண்டி வந்தாலும், ஒரு நாளைக்கு ஒரே வண்டி வந்தாலும் வரும். அதெல்லாம் கணக்கில் ஆவரேஜ் பண்ணி போய்க்கணும். ஓவிச்சுக்கால முடியாது. பையனுக்கு டெய்லி சம்பளம் கொடுத்தாங்க பண்ணி ஆகணும். இது கடை வந்து உங்க சொந்த கடைங்களா? இல்லை, வாடகை கடைங்க. வாடகை கடை. சொந்த வீடு இருக்கு, சொந்த வீடு இருக்குது. இது வந்து வாடகை. பையன் வந்து டெய்லி பையன் ரிலேஷன் பையன் நம்முடைய வேலைக்கு இருக்கான், ரெகுலர் சம்பளம் வரும். எவ்வளோ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நான் வைக்கிற காலத்தில் கம்மிங்க, ஒரு 60-70 வரைக்கும் முடிஞ்சுது. இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் 2 லட்சம் ரூபா. 2 லட்சம் ரூபா. நான் ஒரு 50,000 அன்னைக்கு முடிச்சேங்க. இப்போ இந்த பஞ்சர் தொழில் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படுது, அது என்னன்னு கொஞ்சம் காட்டுங்க. அல்லது இது வந்துங்க, அந்த மிஷின் வராதுக்கு முன்னாடி இந்த எட்ஜ் அமுத்துறது அமுதுக்கு. இப்போ வந்து லேட்டஸ்ட் மிஷின் வந்துருச்சுங்க, அப்படி வச்சு அமுச்சு விட்டு கழட்டி கொடுத்துரும். இருக்குங்களா? அதுவும் நம்ம அது மட்டும் இல்லைங்க, அதுவுமே யூஸ் பண்றது இல்லைங்க. அதுவாக காருகள்லாம் வந்து டியூப்லெஸ்ங்களா, அப்படியே வீட கழட்டி போடுவோம், கழட்டாமி போடுவோம். அதுக்கு என்ன நீங்க வேற என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு? அது எடுத்துக்காட்டு தம்பி மிஷின் வச்சிருக்கோம், வீல் கழட்டுற மிஷின் வச்சிருக்கோம், கிட்டி எல்லாமே இருக்கு, கம்ப்ளீட்டா இருக்கு. ஓகே. இது யாருக்கு வந்து நீங்க இது வச்சிருக்கீங்களா பம்பு? சார் இது வந்து இன்ஜினுங்க. இப்ப வண்டி வாங்கி இருக்குதுங்க, நடமாடும் பஞ்சர் கடைக்கு 2.5 லட்சம் ரூபா போகும். நீங்க எங்கனாலும் நடமாடும் பஞ்சர்னா எங்கனாலும் 10 கிலோமீட்டருக்குள்ள சுத்தி போகலாம். அதுவும் போறீங்க? ஆமா, நீ போறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். என்னால கொஞ்சம் ப்ராப்ளம் நின்ட்டோம், எல்லாமே போயிருவோம். இது சரி, எல்லாமே மிஷின்ல டபுளா இருக்கு, ஒண்ணுமா ஒன்று ஸ்பேர் எல்லாமே கம்ப்ளீட். இப்ப இருக்கிற கோல்மால் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கு. இது மிஷினுங்க, வீல் கழட்டுற மிஷினுங்க. கார் வீல் கழட்டுற மாதிரி பிக்கப், காரு, பைக்கு அனைத்துமே கழட்டிக்கலாம். எல்லாமே கழட்டிக்கலாம். ஆமா, லாரி மட்டும் அது. அது இது வந்து 2 டன் ஜாக்கிங்க. இது 2 டன். 2 டன் ஜாக்கி. ஆமா, அந்த கார்களுக்கு பிக்கப்புகளுக்கு அல்லது சில வண்டிகளுக்கு, சின்ன வண்டிகளுக்கு சரிங்களா. அது வந்து எட்ஜி எடுக்கிற மிஷின். முதல்ல சுத்தியில் அடிச்சுட்டு இருந்தோம், இப்ப அப்படி தேவையில்லைங்க. இப்படி இல்லைங்க, பாருங்க, இப்படி அடிச்சு ஒரு அடி அடிச்சா அப்படி இறங்கிக்கும், அவ்வளவுதான். அது அப்படியே இறங்கிக்கும், கரெக்டா அடிச்சு. இது லேட்டஸ்ட் சைனா கார் விட்டு, நம்ம இல்லைங்க, சைனா கார் விட்டு நாங்க வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்கோம். அவங்க திக்னஸ் பைப்ல, நாங்க திக்னஸ் பைப் போட்டு பண்ணிருக்கோம். சரிங்க. நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப வலுவா இருந்தாதான் இதெல்லாம் செய்ய முடியும், கஷ்டமா இருக்கும். சாதாரண இதெல்லாம் போட்ட முடியாது. அதெல்லாம் எங்க வீட்டுல 2 வச்சுட்டு இல்ல, பீடி சிகரெட்ல கிடையாது, டீ சாப்பிடுவோம், டீ ஊத்தல எல்லாம் பண்ணுவோம். டீயா கடைசியில் நோடாமையா நம்ம பூலன் கண்டு உகம் அல்லது எள்ளி வந்து இதுதான் நீரெல்லாம் கிடையாது. சரி, கூல ஏதாவது ஏற்பாடு மாடியா முன்னுக்கு அது வந்து பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. சரி, அப்புறம் சொல்லுங்க, நான் லாங்குவேஜ் பவுடர் அட்டையர் பவுடர் ஆக்சி மடிக்கிறேன். இந்த அட்டையர் பவுடர் ஆக்கிறேன். இந்த டயர் இப்போ வந்து 150 ரூபாய். தமிழ்லயே பேசுங்க, ஏன்னா கன்னடத்துல பேசினா நிறைய பேருக்கு புரியாது. அல்லது 10 டயர் கழட்டும், ஒரு டயர் 150 ரூபா கழட்டி போட்டு நாங்களே மாட்டி கொடுத்துருவோம். ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டைம்,
முடிச்சு ரெண்டே பேர். சீக்கிரம் முடிச்சிருவீங்க. அதெல்லாம் ஏக இடம் இருக்கு, செல் போட்டுருவோம். அப்படியே அந்த பம்பு கொஞ்சம் காட்டுறீங்களா? இதெல்லாம் என்னதுங்க? இது வீல் கல்ட்டுற மிஷினுங்க. அதையும் கொஞ்சம் காமிச்சிருங்க. இது வீல் கல்ட்டுற மிஷின். ஜேசிபில இருந்து லாரி வரைக்கும் அனைத்துமே பாக்ஸ் மாத்தி கழட்டிக்கலாம். இது 30 சைஸ், 33, 32, 28, 24, 27 இதுலயே போட்டு கழட்டிக்கலாம். பெரிய பெரிய கனரக கழட்டிக்கலாம். அடுத்து வந்து இது கம்பல்சரிங்க. இது வந்து டேங்க் வந்து 300 பவுண்டுங்க. ஆனா திக்னஸ்ங்கிறனால 250 பவுண்டு தான் ஏற்றுவோம். 300 பவுண்டு ஏற்றினாலும் ஒன்றும் ஆகாது. சேஃப்டியாக ஒரு 250 பவுண்டு 200 பவுண்டு. இது 5 HP கம்பல்சர். 5 HP. இது 7.5. ரன்னிங் பண்ணிட்டு போட்டு பண்ணிட்டு. எவ்வளோ டீசல் இதுக்கு பிடிக்குதுங்க? இல்லைங்களா, நான் எங்களுடைய கண்டிஷனுக்கு வந்து 300 ரூபாய்க்கு அடிச்சா ஒரு 5000 ரூபாய்க்கு வேலை செய்யலாம். எங்க கண்டிஷன் பரவாயில்ல. மற்றதெல்லாம் செய்ய முடியாது, இது செய்யலாம். நாங்கள் அப்பப்போ மாத்திரனால இப்போ அது வந்துங்க டிராக்டர் வந்து புதுசாக செட் பண்ணியிருக்கோம். இது உங்களோட சொந்த இதுங்களா? ஆமாங்க. வந்து குழி ஓட்டி வெடிக்கிற கம்பல்சராக பண்ணியிருந்தோம். எப்படிங்க? குழி ஓட்டி பிரேக்கர் போட்டு குழியெல்லாம் தோன்ற பாறையெல்லாம் வெடிக்கிற மிஷின் வச்சுருந்தோம். அதை கழட்டி விற்றுட்டு அதெல்லாம் தொழில் செல்லுன்ட்டு இதே வண்டியில் பின்னாடி ஒரு 7.5 HP கம்பல்சர். 7.5 HP. பயங்கரமா இருக்குங்களே. ஹை பவர். எப்படிங்க 7.5 HPனா ஹை பவர் போர் மோட்டர். ஒரு 500 அடியாக இருந்தாலும் தனி மேலே வரும். அந்த மாதிரி ஹை ஸ்பீடு. வண்டியுடைய வந்து RPM வந்து 3610, 3610 RPM. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செட் பண்ணிக்கிறோம். இது தனியா நீங்க ஏதாவது தேவைப்பட்டாலும் இப்போ தேவைதான். நாங்கள் இன்னும் போல சின்ன வேலை இருக்குது. வேலையை முடிச்சு திங்கக்கிழமை. இப்படி எப்படி உங்களோட சொந்த கண்டுபிடிப்பீங்களா? இது சொந்தம். இப்போ நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நடமாடும் பஞ்சர் கடையை நீங்க வந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல. இப்போ நடமாடும் பஞ்சர் கடைனா என்னென்ன வண்டிகளுக்கு நீங்க போய் பஞ்சர் போடுவீங்க? லாரி, காரு, எமர்ஜென்சி ஒரு பைக் இருந்தாலும் அந்த நேரத்தில் போட்டு கொடுத்துருவீங்க. நம்ம தேடி வந்தாச்சும் போட்டு கொடுத்துருவீங்க. அது எப்படி சார்ஜ் எவ்வளவு பண்ணுவீங்க? அது அந்த நேரத்துக்கு அந்த வண்டி வேலை செய்யும்போது ஒரு 100 ரூபாங்க, ஒரு 120 ரூபாய் வாங்கிக்கலாம். ஓகே, சரிங்க. இது மேல பண்ண முடியாது. அது தப்பு வந்து கெட்ட பேர் வரக்கூடாது. உங்க அப்பா அம்மா நல்லா வளர்த்துருக்காங்க ஐயா உங்களை. நாங்க எல்லாம் பெரிய வசதி எல்லாம் வேலை செஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஐயா அப்பா அம்மா? அவங்களே இறந்துட்டாங்க. எங்களே ஆள் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. சரி சரிங்க. இப்போ நான் பஞ்சர் இதுல சில விஷயங்கள் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ ஒட்டுறதுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்றீங்க? இந்த டயர் இருக்குல்லங்க, இந்த டயர்ல வந்து இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருக்குன்னு வச்சுங்க, உள்ள தேய்ச்சி விட்டு சொல்யூஷன் போட்டு கொஞ்சம் ஆற வச்சு உள்ள விட்டு கம்பி விட்டு கட்டிங் பிளை போட்டு இழுத்துட்டு ஒரு மிஷின் வச்சு தேய்ச்சி விட்டோம்னா அப்படியே ஓட்டிக்கும். 2+ இந்த மாதிரி ஸ்டிக்கர். ஆமாங்க. இது வந்து எல்லா 2 வீலர் 4 வீலருக்கு இதுதான் யூஸ் பண்ணுவீங்களா? இல்லைங்க, லாரிக்கு மட்டும்தான் பண்ணுவோம், பெரிய வண்டிகளுக்கு மட்டும்தான். ஆமாமா. இது வந்து 2 வீலருக்கு, 2 சக்கர வாகனங்களுக்கு. இது சைக்கிளுக்கு போடுவீங்களா? சைக்கிள் போடுவாங்க, நாங்கள் போட மாட்டோம். எங்களுக்கு எங்கள் லிவரில் போட்டால் ரொம்ப டயர் போயிடுது. இது வந்து லாரிகளுக்கு. இப்போ பைக்கு போடுறோன்னு வச்சுக்கோங்க, இது திடீர்னு புது டியூப் பாயிண்ட் வந்துருக்கா, காற்றுலாம் போட்டு மவுத்து போயிடுச்சுன்னு இந்த மவுத் போட்டுருவோம். இதை போட்டு நாங்களும் மவுத் ஆல்ரெடி மோல்டிங் போட்டு புது தனியாக நீங்கள் அதுவும் வச்சிருக்கீங்க. ஐயோ, சாதாரண ஆள் இல்லைங்கய்யா நீங்க. அதுவும் போடுவோம், பணக்காரரையா நீங்க. அந்த ரப்பர் இருக்குங்க, அந்த மோல்டிங் போடுற ரப்பர், இதுதான் பச்சை ரப்பருங்கிறது. இதுதான் பச்சை ரப்பருங்க. அதுக்கு தகுந்த விட்டது லைட்டாக தகுந்த கட் பண்ணி ரவுண்டா பண்ணி ஓல்ஸ் அடைக்காம போட்டு ஒரிஜினல் மவுத் மாதிரியே பண்ணிடுவீங்க. அதெல்லாம் பண்ணுவோம். சரி, இது வந்து டியூப் தேய்க்கிறது. இப்போ இது இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு மார்க் போட்டுருக்கோம். இந்த ஹோல்ஸுக்கு தகுந்த மாதிரி இந்த அழுக்கெல்லாம் எடுக்கணும், புரியுதுங்களா? தெரியுதா? இந்த அழுக்கெல்லாம் எடுக்கணும். இது எல்லாம் எடுத்து அதுக்கு மேல சொல்யூஷன் போட்டு அந்த ஸ்டிக்கர் ஓட்டிடுவீங்க. அவ்வளோதான். ஆனா அவ்வளோதான் ஏக்கா போட சும்மா ஒட்டாது, உங்களுக்கு கரெக்டாக பண்ணணும். காட்டுறேன். சரிங்க. சரி. அப்புறம் இங்க வந்து டியூப் ஒட்டிட்டு பஞ்சர் எப்படி இருக்குன்னு சொல்லி காத்த பிடிச்சி சந்தேகத்துக்கு கை சுற்றுலா தண்ணி போடாமே பார்ப்போம். மீண்டும் லைட்டா வந்து தண்ணி போட்டுருவீங்க. ஆமா. யார் செக் பண்றதுக்கு இவ்வளவு லிமிட்னு சொல்லிட்டு எதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சீங்க? ஐயா, இப்ப வர வண்டிக்கு அந்த 407க்கு 100 டபுள் வீல். அதாவது இருங்க இப்படி காட்டுவோம். இது வந்து 100. லாரிக்கு வந்ததுன்னா 6 120.
அதே வந்து ரேடியல் ம். 1020க்கு டூ வீலருக்கு நீங்க 160 எப்படி? 40 40. அது உங்களுக்கு கணக்கு தெரியும். அல்லது உள்ள வந்தா ஆ. 2 வீலர், ஆ. வெளியே போனா லாரி. அதான் இது பாயிண்ட். அது உங்களுக்கு தெரியும். ஆமா, எல்லாம் சொல்றது. ஓகே. இப்போ இந்த ரோடு வந்து எங்க போகுதுங்க? இது வந்து திரும்ப ஊட்டி போகுதுங்க. இது எங்க போகுதுங்க? இது சத்தி ஈரோடு வரைக்கும் போகுது. இது எங்க போகுதுங்க? அது கருவட்டுமல்லி லோக்கல், அது மாதிரி அங்கதான் திருச்சிலே வருங்க. சரி, போய் சுற்றி வளைச்சி வரும் சரி. ஊருக்குள்ள. சரிங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நம்மளுடைய தொழில் வந்து எல்லா இளைஞர்களும் கத்துக்க வேண்டிய ஒரு தொழில். ஆமாங்க. இல்லைங்களா? ஆனா அதுக்காக யாரும் கத்துக்க மாட்டாங்க. மாட்டாங்க. வேலை செய்ய போயிருந்தா ஆ. 10th படிச்சிருக்கான், ஆ. முடியல நம்மகிட்ட வந்துட்டான். சரி. நம்ம தொழில் அவ்வளவுதான். உங்க காலத்துக்கு பின்னாடி அவரு தனியா ஒரு நல்ல பெரிய லெவல்ல நம்மகிட்ட வந்து வீடெல்லாம் எல்லாமே செட் பண்ணிட்டான். சரி. அவனுக்கு தேவையான அளவுக்கு வீடெல்லாம் கட்டி எல்லாம் பண்ணி கொடுத்துட்டீங்க எல்லாமே. ஒரு 5 லட்சம் ரூபா ஓட்டி வீடெல்லாம் கட்டி சரி. எல்லாம் பண்ணி. இப்போ இந்த தொழிலை வந்து கத்துக்கணும் அப்படின்னா புதுசா ஒருத்தவங்க உள்ள வராங்கன்னா எப்படி இதை நம்ம கிட்ட வந்து ஆ. ஒரு மாசமாவது நின்னதான் கத்துக்க முடியும். உடனே கத்துக்க முடியாது. அது தேய்க்கிற மிஷின் இருக்குல்லங்க, ஆமா, கொஞ்சம் அமுத்தி தேய்ச்சா டியூப் கிழிஞ்சு வரும். ஓ, இப்போ நின்று பார்க்கணும். நான் பார்க்கறத வச்சு நீங்க கொஞ்சம் பழு, அதை பண்ணு இதை பண்ணு, பவுடர் போடு, அப்படி கொஞ்சம் பழக்கணும். பழகிட்ட ஒரு மாசம், மினிமம் ஒரு மாசம் பழகிட்டா ஜம்முன்னு எங்க போனாலும் வேலை செஞ்சுக்கலாம். 15 நாளுங்கிறதுல அது அறவுற வேலை. அதுக்கு பேர் கெட்ட பேர், சொல்லி கொடுத்தவனும் கெட்ட பேராயிரும். ஒரு மாசம் பழகிட்டா இந்தியா ஃபுல்லா வேலை செய்யலாம். இப்போ நம்ம பஞ்சர் கடை வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குங்க? இந்த இடத்தினுடைய பேர் என்னங்க? இந்த இடத்துல பேர் ஈரோடு மாவட்டம் தொப்பம்பாளையம் பஞ்சாயத்து, ஓடியபாளையம் 4 ரோடு. உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லிருங்க. 38 310 320 2. சரிங்க, நிறைய தகவல்கள் சொன்னீங்க, மிக்க நன்றிங்க. 2 வீலர் 4 வீலர் பஞ்சர் வந்து எப்படி வந்து அந்த தொழில் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நீங்க இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, இன்னும் அரிய தகவல்களை பெற தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.